தற்போதைய அண்மை செய்தி 2 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டமாகவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டமாக காணப்படும் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை அதிகமா இருக்கும், அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த 7 நாட்கள்ல தமிழகத்தில் எந்த மாதிரியான வானிலை நிலவும் என்பதனை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில குறிப்பாக பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனுடைய தாக்கம் என்பது இன்றைய தினம் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் தற்போது வரை குறையாமல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல், அதாவது இந்த திண்டுக்கல் மாவட்டம், அதே போல் இந்த நீலகிரி, கொடைக்கானல் இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் குறிப்பாக நாளை தினமும் இதே போன்று தமிழகத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு தமிழகம் மற்றும் புதுவையில இந்த 2 மாநிலங்களிலேயும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 7ஆம் தேதி வரை இந்த நிலைதான் இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையே 31 டிகிரி செல்சியஸ் வரையில் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை காற்றினுடைய தாக்கம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் அதிகபட்சமாகவே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதனால் இன்று முதல் 4ஆம் தேதி வரை இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.